ஏய் தர முடியாது போடா. என் சிக்கி எங்க போனான்னு தெரியலையே. சிக்கி எங்கடா போயிருக்க? என்ன இது ஒரே நாத்தடிக்குது? என்ன நாத்தடிக்குதுன்னே தெரியலையே. ஆஹா, காலையில என்ன இது? யார் வீட்லயும் எலி செத்த வாசனை வருது. நம்ம வீட்ல கிச்சன்ல என்ன எலி வந்துருச்சா என்னன்னே தெரியலையே. எதுக்கு இவ்ளோ ஸ்மெல் வருது? ஐயையோ, என்னால ஒண்ணும் முடியல. வாயே கொமட்டுதே. என்னதான் எழுந்து பார்க்கலாம். ஒருவேளை கிச்சன்ல எலி வந்துருச்சா என்னன்னே தெரியலையே. இல்லையே, எலி எதுவும் இருக்காது நம்ம வீட்ல வர்றதுக்கு. நான் போய் வெளிய போய் பார்த்துட்டு வரேன் என்னன்னா எதுனா இருக்கான்னு. ஐயோ, என்ன இது? என்ன இது? ஒரே வாசனை வருது. ஐயோ, என்ன இது? ஒருவேளை நம்ம தான் எதனா பண்ணிட்டோமோ தெரியலையே. என்ன ஒரே கப்படிக்குது. ஐயோ, நானே பேசாம வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டோமா? ஐயோ, நம்ம வயிறு தான் எதனா கெட்டு போயிருக்கோ தெரியலையே. நான் போயிட்டு வந்துடுறேன்டாப்பா, வாஷ்ரூம் போய் வந்துடுறேன் ஃபர்ஸ்ட். வெளியில கூட எதுவுமே இல்ல. இப்ப என்னதான் சமைக்கிறது? அம்மா பால். இந்த வந்துட்டு வெயிட் பண்ணுங்க, போயிடாதீங்க. வந்துனே இருக்க. கிண்ண எடுத்துட்டு வரதுக்குள்ள ஓடிடுவாரு. எவ்வளவு பால்ல தண்ணி கலந்து வச்சிருக்காரு, எவ்வளவு தண்ணியா இருக்கு. இத போய் நான் பசங்களுக்கு எப்படி கொடுக்கறது? உடம்புக்கு வலுவே இருக்காது. பால் சூடு பண்ணி வச்சிடலாம் பசங்களுக்கு கொடுக்க. என்னம்மா காலையில எழுந்த உடனே ஒரே ஸ்மெல்லுமா, என்னன்னே தெரியலம்மா. ஆமாடா அர்ஜுன், நீ எதுக்குடா இவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்குன? இன்னைக்கு சண்டே அதுவுமா? நானும் அதனால தான்டா எழுந்துக்குனேன். காலையிலேயே என்ன எலி செத்த வாசனை வந்தது, அதனால பார்த்தா. சரிம்மா, எனக்கு பால் கொடுங்கம்மா, நான் கொஞ்ச நேரம் மொபைல் பாக்குறேம்மா. மா என்ன சவுண்ட் வந்ததுமாமா, திருப்பியும் ஸ்மெல் வருதுமா, என்னன்னு பாருங்களாம்மா. கொஞ்சம் வீட்லயே இருக்கவே முடியலம்மா, ப்ளீஸ்மா. டேய், நான் என்னடா பண்ணட்டா? நான் இவ்வளவு நேரம் எல்லாம் பார்த்துட்டு தான்டா வந்தேன். ஸ்மெல் என்னால கூட தாங்க முடியலடா. நான் ஒன்னும் பண்ண முடியாதுடா. நான் வீடெல்லாம் பார்த்துட்டேன், வெளியே கூட பார்த்துட்டேன், வெளியே கூட ஒண்ணும் இல்ல. மா என்னன்னே தெரியலம்மா, ஸ்மெல் பாருங்க எப்படி இருக்கு. வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. நீங்கன்னா இருப்பீங்களா சொல்லுங்க? இன்னைக்கு சண்டே அதுவுமா நீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க விட மாட்டேன்றீங்களே, என்னன்னு பாருங்கம்மா. நீங்க வீடு சரியாவே கிளீன் பண்ண மாட்டேன்றீங்க போல இருக்குமா, அதனாலதான்மா ஸ்மெல் வருது. டேய், நான் டெய்லியும் எப்படி கிளீன் பண்றேன் உனக்கு தெரியுமா? நீ ஸ்கூல் போயிடுறடா, உனக்கு என்னடா தெரியும் நான் எப்படி கிளீன் பண்றேன்னு? நீ பாக்குறியா எப்பனா நான் கிளீன் பண்றத? அச்சோ, கேஸ்ல பால் வச்சுட்டு வந்துட்டேன்டா. கொஞ்ச வெயிட் பண்ணுடா, வரேன். இந்த ஸ்மெல்லுனால இன்னைக்கு வீடாவே இல்ல. என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல. அர்ஜுன், பால் குடுக்குறேன்டா, பால் குடிச்சிடுறா. உனக்கு ஒரு கிளாஸ் பால் ஊத்தி கொடுத்துட்றான். இன்னும் மலரு சிக்கிக்கு ஊத்தி வச்சுட்டான். அப்புறமா அவன் எழுந்தானா ஒரே கத்துவான், அம்மா பால் பாலுன்னு. அவனுக்கு சிக்கிக்கு ஊத்தி வச்சுட்டேன். இப்ப நீ குடிச்சிடுற, இருந்தாடா பால். அர்ஜுன், பால் குடி. இந்த பால் குடிச்சிட்டு அப்புறமா மொபைல் பாரு. சும்மா மொபைலே பாத்துட்டு இருக்காது காலையில எழுந்த உடனே, புரியுதா? வைங்கம்மா, நான் குடிக்கிறேன். நான் வச்சுட்டேன், நீ குடி சீக்கிரமா. நான் மேல எடுத்து வச்சிடுறேன். சிக்கி எழுந்தானா அப்புறமா கீழே எல்லாமே ஒண்ணு கூட வைக்க விட மாட்டேன். அடே சிக்கி, நீ பண்ற வேலை தானா இது? நாங்க இவ்வளோ நேரம் நான் எங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்டா. டே நீ தானா? ஐயோம்மா, இவனை பாருங்கம்மா, இவனை இட்டுன்னு போங்கம்மா. டேய் சிக்கி, நீ தானடா? என்னடா இது? இவ்வளவு காலையில இவனை எழுப்பி வாஷ்ரூம் இட்டுன்னு போனோமே. அம்மா அம்மா, என்னம்மா இது? இவ்வளவு ஸ்மெல் வருது. என்னம்மா இது? எங்கேருந்தும்மா இவ்வளவு ஸ்மெல் வருது? ஒன்றும் புரியல. யாருன்னா எதனா வெளியில எரி வைக்கிறாங்களா? என்னம்மா இது? பாருமாம்மா, கொஞ்சம் தூக்கமே வரமாட்டேந்தம்மா அந்த ஸ்மெல்னால. மா, என்னடா அர்ஜுன், நீ கூட எழுந்துக்குனியா? இவ்வளவு சீக்கிரம் ஏன்டா எழுந்துக்குன? அதை ஏன் கேக்குற? இப்ப நீ எதுக்கு எழுந்தியோ அதேதான் நானும் அதுக்கேதான் எழுந்தேன், புரியுதா? மா பாருமா, இவனால எல்லாரும் தூக்கம் கெட்டு போச்சு. என்னம்மா இவன் இப்படி பண்றான்? பால் கூட என்னால குடிக்க முடியலம்மா, அவனை இட்டுன்னு போங்கம்மா. அம்மா, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேம்மா, எனக்கும் பால் வைங்கம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். பால் எல்லாம் ரெடியா இருக்குமா, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நான் ஊத்தி வச்சிடுறேன். சரிம்மா, நான் வந்துடுறேம்மா கொஞ்ச நேரத்துல.
மா ப்ளீஸ்மா எதனா பண்ணுங்கம்மா, ஒன்றும் முடியல, பால் கூட குடிக்க முடியலம்மா அந்த ஸ்மெல்னால. நான் போய் வெளியே போய் குடிச்சிருவாம்மா, குடிச்சிட்டு வந்துடுறேம்மா. என்னால் ஒன்றும் முடியலம்மா, வீட்லயே இருக்க முடியலம்மா, தாங்க முடியல. அவனை இட்டுன்னு போங்களாம்மா வாஷ்ரூமுக்கு. நான் நான் போய் பாலை குடிச்சிட்டு வரேம்மா, என்னன்னா பண்ணுங்கம்மா, நீங்க சொல்றதே கேட்க மாட்டேன்றீங்க. என்ன பண்றது இந்த பையனை? என்னதான் பண்றது ஒன்றும் புரியலையே. காலையிலேருந்து அதை எத்தனை வாட்டி விட்டுட்டு இருக்கான். ஒன்றும் புரியல. அதான் ஸ்மெல்லு வீடே தூக்குது. அம்மா நீங்க என்ன ஒண்ணும் பண்ணலையா? கம்முனே தான் உக்காந்துட்டு இருக்கீங்களா? சொல்றதே கேட்க மாட்டீங்களாம்மா? என்னன்னா பண்ணுங்கம்மா, அவனை கூட்டிட்டு போங்களாம்மா வாஷ்ரூம்க்கு. ஏம்மா அப்படியே உக்காந்துட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ளேயே உட்கார முடியலம்மா. இருடா, நான் அவனை எழுப்புனா இப்ப பாலை தாண்டா கேட்பான் முதல்ல. சிக்கி எழுந்துரு, சிக்கி எழுந்துரு, சிக்கி எழுந்துரு, அம்மா சிக்கி எழுந்துரு. அம்மா அம்மா எனக்கு மம்மம் வேணும் மம்மம். அம்மா மம்மம் வேணுமா? அம்மா மம்மம் வேணும். அம்மா மம்மம் வேணுமா? அம்மா மம்மம் வேணுமா? ஐயையோ இருடா, கத்தாத இரு, நான் தரேன். மம்மம் தானே வேணும், கொடுக்குற இரு. அர்ஜுன் கொஞ்சம் அந்த பால் புட்டி எடுத்துட்டு வாடா, ஃபீடிங் பாட்டிலு. ஆமாம்மா, நீங்க என்னதாம்மா வேலை வாங்குவீங்க? கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்க விட மாட்டேன்றீங்களேம்மா. கொஞ்சம் எடுத்து கொடுடா, தம்பிக்கு தானேடா கேக்குறேன், பால் தானேடா கேக்குறேன். இப்ப நான் எழுந்துக்கணும்டா, அதுக்கு தான்டா கேக்குறேன் நான். ஏம்மா இவனுக்கு முதல்லயே இப்பயே பாலை கொடுத்துடுறீங்க? ஃபர்ஸ்ட் வாஷ்ரூம் ஆயிட்டுன்னு போங்கம்மா. இருங்கம்மா, நானே அவன் வாயில வைக்கிறேன். அவன் பால் குச்சாதான்டா வாஷ்ரூம் போவான். நீ குடுடா அவனுக்கு ஃபர்ஸ்ட். என்னம்மா இது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ, இவனை என்னடா பண்றது நானு? எனக்கு ஒன்னும் புரியல. இவ்ளோ வாட்டி விட்டுட்டு இருக்கான் இவன். காலையில இருந்து எப்படின்னா 10-15 வாட்டி விட்டுட்டு இருப்பான்டா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவனை வச்சு நீ என்னதான் பண்றது? மா என்னம்மா உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? அவன் எது எவ்வளவு ஸ்மெல் வருது, நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க உக்காந்துட்டு. என்ன பண்ணுங்கம்மான்னு சொல்றேன், அது கேட்க மாட்டேன்றீங்க. நான் என்னடா பண்ணட்டா? இருடா, இப்பதானடா எழுந்தான் அவன். எழுந்து இப்பதான் பால் குடிச்சிருக்கான். இப்ப பால் குடிச்சா ஆட்டோமேட்டிக்கா இப்ப போறான். மேல போட்டா கீழே வரப்போகுது. அதுக்கு என்ன டென்ஷன் எடுத்துட்டு இருக்க? கொஞ்ச நேரம் இருடா, அவன் குழந்தைடா. ஐயையோ, இவன் பாருடா, பாலை குடிக்கிறான், கீழ இருந்தோ விட்டுட்டு இருக்கான். என்னடா பண்றது இவனு நானு? மா நீங்க சிரிக்காதீங்கம்மா, போங்கம்மா. நீங்க வேற, எனக்கு கோவமா வருது, ஸ்மெல்லே தாங்க முடியல வீட்டுல உக்காந்துட்டு. நீங்க வேற சிரிச்சிட்டு இருக்கீங்க. முதல்ல அவனை பால் கொடுக்கறது நிறுத்தி பாட்டிட்டுன்னு போங்கம்மா. சரி சரி இருடா, அவன் பாலே விட மாட்டான்டா. அவன் குடிக்குது, முதல்ல குடிச்சாதானடா அவன் கீழே வர்றதுக்கு. குடிக்கவே வேணான்னு சொல்ற நீ வேற. இன்னும் பால் குடிக்கிறதுக்கு கூட எத்தனை வாட்டி விடுவான்னு தெரியலையேடா இவன். இப்ப விட்டுனே இருக்கான். இது வேற டென்ஷனா இருக்கு. இது வேற. மா இவ்ளோ வீட்ல ஸ்மெல் அடிக்குது, அப்போ கூட அப்பா எப்படி தூங்குறாரு பாத்தியா? எப்படிம்மா அவருக்கு அவ்வளவு தூக்கம் வருது? எப்படிம்மா அப்படி தூங்கிட்டு இருக்காரு? நான் என்னடா பண்ணட்டா? உங்க அப்பா அப்படி தூங்குறாருன்னா எனக்கு என்னடா தெரியும்? நம்மளுக்கு வரல. நல்லா காலை போட்டுன்னு சோஃபால எப்படி தூங்கிட்டு இருக்காரு பாத்தியா? மா இவனுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல பாலை நிறுத்திட்டு போய் இட்டுன்னு போங்கம்மா. இருடா, நானே அவன் பாலை இப்ப எடுத்தா எப்படி கத்துவான் தெரியுமா? உனக்குன்னா தெரியும், அவன் பால் புட்டி வாயில இருந்து எடுத்தா கத்து கத்துன்னு கத்துவான்டா அவன். அம்மா எனக்கு மம்மம் வேணும். மம்மம் வேணுமா? இருடா, உன்னை கொஞ்சம் முதல்ல போய் வாஷ்ரூம்ல உட்கார வச்சு இட்டுன்னு வரேன். அர்ஜுன், அந்த பெட் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சிருப்பா. சரிம்மா. மா நீங்க வேறம்மா எதனா ஒன்று வேலை விட்டுட்டே இருக்கீங்க. இப்போ வரத்துக்குள்ள க்ளீன் பண்ணலன்னா என்ன உண்டு இல்லாத ஆக்கிடுவாங்க. கொஞ்ச நேரம் வீடியோ பார்க்கலான்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கூட வீடியோ பார்க்க விட மாட்டேன்றாங்க. ஏன் தான் அப்படி பண்றாங்கன்னே தெரியல. சண்டே அதுவுமா எதனா வீடியோஸ் போடுவாங்க, பார்க்குறேன், வரவே மாட்டேன் இந்த வீடியோவை. இந்த பெட்டெல்லாம் எடுத்து இந்த பெட்ஷீட் எல்லாம் எடுத்து எப்படி மடிச்சு வச்சுட்டு தான் எங்க அம்மாக்கு எல்லா வேலை ஆகணும். சண்டே அதுவும் நலன் வருவான்னு பார்த்தா நலனும் வரல. கரெக்ட், நம்ம தான் இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துக்கணும்ல. அவன் இன்னும் நல்லா தூங்குவான். நம்ம தான் இந்த சிக்கினால சீக்கிரமா எழுந்துட்டோம். எல்லாரையுமே எழுப்பி விட்டுட்டான். இன்னும் எங்க அப்பா தான் இன்னும் எழுந்துக்காத இருக்காரு. அம்மா வரத்துக்குள்ள மச்சு வச்சாச்சுப்பா, இல்லைன்னா எங்க அம்மா என்ன உண்டு இல்லாத ஆக்கிட்டு இருப்பாங்க. எங்க அம்மாக்கு சொன்ன வேலை உடனே செஞ்சிடணும். இப்ப நிம்மதியா நம்ம மொபைல் உக்காந்து பார்க்கலாம். வில்லேஜ் மேஜிக்கல் பார்பில இப்போ வீடியோ வரும், நம்ம பார்க்கணும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்துட்டு. சூப்பரா இருக்கும் அவங்க வீடியோஸ் எல்லாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய எல்லா வீடியோஸும் செம்ம காமெடியா ஃபன்னியா இருக்கும், செம்மையா இருக்கும்.
ஏய் என்னடா பாத்துட்டு இருக்க மொபைல்ல? நானும் வரேன்டா, நானும் வந்து பாக்குறேன்டா மொபைல்ல. நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி பார்க்கலாம்டா. அப்பா மொபைல் எடுத்தாங்கன்னா திட்டுவாங்கடா. சரி சரி, நீ முதல்ல போய் பால் குடிச்சிட்டு வா போ. சரி சரி, நான் போறேன் பால் குடிக்கிறதுக்கு. அம்மா ஊத்தி வச்சுட்டாங்களா இல்லையா தெரியலையே. ஊத்தி தான் வச்சிருக்காங்க, போய் பாரு போ. ஃபர்ஸ்ட் கிச்சன்ல எங்க நின்னுனே பேசிட்டு இருக்க? சரிடா நான் போறேன்டா, வெயிட் பண்ணுடா. ஏன்டா இது பண்ற? ஏய் என்ன வீடியோஸ்டா பாத்துட்டு இருக்க உட்காந்து? நானும் பாக்குறேன்டா உன் கூட. வா வா பாரு வா. நான் என்ன பாப்பேன்? வில்லேஜ் மேஜிக்கல் பார்பி தான் பாத்துட்டு இருக்கேன். அதுதான் செம்ம ஃபன்னியா இருக்கு. நீ பாக்குறது இல்லல்ல? ஏய் நானும் பாக்குறேன். என்னடா அந்த ஸ்கூல் வீடியோ கூட செம்மையா இருந்தது பாத்தியா? செம்மையா இருக்குடா உங்களது வீடியோஸ் எல்லாமே. ஆமாமா மலரு, செம்மையா இருக்கு. நீ பார்த்தேன்னு வச்சுக்கியா, அதுவே பார்க்க தோணுது நம்மளுக்கு. வேற எதுவுமே பார்க்க தோணல. ஆமாடா செம்மையா இருக்குடா. ஏ சிக்கி, உன்னை என்னடா பண்றது நானு? என்னம்மா ஆச்சு? போனானா இல்லையாம்மா இவன்? எங்கடா போனா? போவே இல்லடா. எவ்வளவு நேரம் உட்கார வச்சு இட்டுட்டு வர, போவே இல்ல. நான் என்னடா பண்றது இவனை? போடா, நான் போறேன் அவன் கிச்சனுக்கு. மா என்னம்மா அப்படியே விட்டீங்க? இப்ப திருப்பி அவனை என்னம்மா பண்றது? டர்புறம் தான்மா நின்னுட்டு இருப்பான். ஏய் தர முடியாது, போடா. உனக்கு மொபைல்ல எதுவும் தர முடியாது. ஏய் சிக்கி, எதுவும் தரமாட்ட போ. உன் அப்பா மொபைல் எடுத்துக்கு போ. இந்த அப்பா மொபைல் எடுத்துக்க பாரு போ. அதுல வருது பாருடா, அதுல வச்சு பாரு. மா, உன் சின்ன புள்ள திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாமா. என்னம்மா இவன் வண்டி எப்ப பார்த்தாலும் வண்டி ஓட்டிங்கிறான் டர்ரு புர்ருன்னு. ஐயோ என்னம்மா பண்றது? என்ன ஆச்சு சீதா? என்னம்மா ஒரே ஸ்மெல் வருது? அது சரி, எங்க அப்பாக்கு இப்பதான் புரிஞ்சது போல இருக்கு. என்னங்க இவ்வளோ நேரமா தூங்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இப்பதான் ஸ்மெல் வருது தெரியுதா? அது என்னங்க சொல்றது நானு? என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சு சொல்லு. சொன்னாதானம்மா எனக்கும் தெரியும். நான் இப்பதானம்மா தூங்கி எழுந்தேன். என்னன்னு சொல்லுமா. அது ஏங்க கேக்குறீங்க? சிக்கி காலையில இருந்து டர்ரு புருன்னுட்டு இருக்காங்க. காலில இருந்து அவன் டர்ரு புருன்னு எப்படின்னா 20-25 வாட்டி விட்டுட்டு இருப்பான். அப்படியா? என்ன ஆச்சு அப்படியா? உனக்கு வாஷ்ரூம் போனானா இல்லையா? போய் உட்கார வச்சுட்டு வாமா. எல்லாம் பண்ணியாச்சுங்க. எவ்வளோ வைத்தியம் பண்ணோம். இப்ப வீட்டு வைத்தியம் தான் பண்ணோம் அவனுக்கு. எவ்வளோ பண்ணிட்டேன். அப்படியா? சரி ஒன்னு பண்ணு. நீ போய் பக்கத்துல நர்சாமாவை போய் கூப்பிட்டுட்டு வா. அடா ஆமா சீதா. என்ன சீதா இப்படி ஸ்மெல் வருது? என்னங்க நான் எவ்வளோ நேரம் அதானங்க சொல்லிட்டு இருக்கேன். நாங்க எழுந்ததுலேருந்தே இப்படிதாங்க இருக்கு. வீட்டுக்குள்ளே இருக்க முடியலங்க. ஐயோ என்ன பண்றது? நீ போய் சீக்கிரமா போய் நர்சம்மா கூப்பிட்டுட்டு வா. அவங்க போயிடுவாங்க. இப்போ 9 மணிக்கு கிளம்புற டைம் தான். ஆமாங்க, நான் போய் கூட்டிட்டு வரேங்க. என்ன சொல்ல போறாங்கன்னு தெரிலங்க. அது வேற பயமா இருக்குங்க. என்ன பண்றதுன்னே தெரில. நான் வாஷ்ரூம் கூட இட்டுன்னு வந்துட்டேங்க. சரி நான் போயிட்டு வரேன். அவனை போய் கூப்பிட்டுன்னு வரேன். என்ன பசங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஐயோ காலையில மொபைல். சரி பசங்களா, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். கொஞ்ச நேரம் இங்கே உக்காந்துட்டு இருங்க. சரிப்பா, எங்க அப்பாக்கு இப்பதான் தெரியுது. நல்ல வேலை கொஞ்ச நேரம் லேட்டா போயிருந்தா நர்ஸ் போயிட்டு இருப்பாங்க. அடே சிக்கி, இங்கே உக்காந்துட்டுடா. என்னம்மா போய் வந்துட்டாங்களாம்மா? இன்னும் இல்லடா, இதுக்கப்புறமா தான்டா வருவாங்க. கூப்பிட்டு வந்திருக்காண்டா. வந்துருவாங்க. அவங்க ஆபீஸ் வர கிளம்புறாங்க. அதனால சீக்கிரமா வர சொல்லிருக்காங்க. வந்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருன்னு தான் சொல்லிருக்காங்க. ரெடி ஆயிட்டாங்க அந்த அம்மா ஆபீஸ் போறதுக்கு. ஐயோ, இவன் விட மாட்டான் போலகுது. இவன் எப்பதான் நிறுத்துவான்னு தெரியலையே. சீதாம்மா சிஸ்டர் இங்கதான் இருக்க, வாங்க. என்ன ஆச்சு? யாருக்கு உடம்பு சரியில்லை சொன்னீங்க? ஒன்னும் இல்ல சிஸ்டர். வாங்க சிஸ்டர் உக்காருங்க. ஏ சிக்கி நவருடா. சிஸ்டர் உக்காரட்டும். உக்காருங்க சிஸ்டர் உக்காருங்க. ஒன்னும் இல்ல, இவனுக்கு காலையில இருந்து என்ன ஆச்சுன்னே தெரியல சிஸ்டர். கொஞ்சம் உக்காருங்க, பேசலாம். இந்த வரமா உக்கார. என்ன ஆச்சு சொல்லுங்க. யாருக்கு என்ன உடம்பு சரியில்லை? எதனால கூப்பிட்டீங்க என்ன? ஒன்னும் இல்ல சிஸ்டர். காலையில இருந்து எழுந்ததுல இருந்து இந்த சிக்கிக்கு கேஸ் ட்ரபிளா இருக்கு. கேஸ் ட்ரபிளா? அப்படியா? சரி யாரு சிக்கிக்கா? அவனுக்கு என்ன வயசு ஆகுது?
அவனுக்கு இப்பதான் 2 வயசு ஆகுது டாக்டர். காலையில இருந்து கேஸ் மேல கேஸ் விட்டுட்டு இருக்கான். எங்கனால பொறுக்க முடியல. அவ்வளோ ஸ்மெல் வருது. எப்ப போனா அவன் வாஷ்ரூம்? முந்தநேத்து போனா சிஸ்டர். ஓ அப்படியா? ஊசி பார்த்தாலே பயமா இருக்கு. நானு போய் ஒளிஞ்சுக்கிறேன். அப்ப ஊசி போட மாட்டாங்கல்ல, என்ன ஒளிஞ்சு கண்டுபிடிக்க மாட்டாங்களே. சிஸ்டர் வீட்டுக்கு போயிடுவாங்களே, திரும்பி என்ன கண்டுபிடிக்க மாட்டாங்களே. நான் ஒளிஞ்சுக்கினே, என்ன கண்டுபிடிக்க மாட்டாங்க, எனக்கு ஊசி போட மாட்டாங்களே. ஏ ஜாலி. நேத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல சிஸ்டர். இன்னைக்கு காலையில இருந்தா அவனுக்கு கேஸ் மேல கேஸ் வந்துட்டே இருக்கு. சரி ஒண்ணும் இல்ல, அவனுக்கு மோஷன் சிக்கா இருக்கும். நான் மோஷன் வர்றதுக்கு ஒரு ஊசி போட்டுடுறேன். ஊசி போட்டா சரியா போயிடும். அப்புறமா அவன் ஒரு 1/2 hour 1 hourலயே மோஷன் போயிடுவான். அதுக்கப்புறமா சரியாயிடுவான். பாருங்க நீங்க வேணா. ஓகேவா? நீங்க அவனை கூப்பிடுங்க, நான் ஊசி போட்டுடுறேன். சிக்கி, சிக்கி எங்க நீ? எங்கடா சிக்கி காணோம்? சிக்கி எங்கடா? சிக்கி, சிக்கி எங்கடா போயிட்ட? சிக்கி. அம்மா எதுக்குமா பயப்படுறீங்க? இருங்கம்மா, இங்கதாம்மா இருப்பான் அவன். இல்லடா காணண்டா. இங்கதான்டா இருந்தா அவன். எங்கடா போனா? ஐயோ என் சிக்கி எங்க போனான்னு தெரியலையே. சிக்கி எங்கடா போயிட்ட? சிக்கி, சிக்கி எங்க போயிட்டா தெரியல. சிஸ்டர் இருங்க, நான் போய் வெளியே போய் பாத்துட்டு வரேன். வெளியே போய்க்கிறானா தெரியல. அம்மா இருங்கம்மா, அவன் இங்கதாம்மா இருப்பான். பயப்படாத, போங்கம்மா. டேய் இல்லடா, அங்க இல்லடா, வெளியும் இல்லடா. எங்க போனான்னு தெரியலடா. அர்ஜுன் போய் தேடுங்கடா 2 பேருமே. அம்மா இருங்கம்மா, எங்க போயிருக்க மாட்டான். நான் போய் வெளியே போய் தேடிட்டு வரேன். இருங்க, நீங்க இங்கே உக்காருங்க, அழாதீங்க. சும்மா எதுக்கு அழுவுறீங்க? அவன் எங்கே போக மாட்டாமா. ஐயோ தெரியலையே, என் சிக்கி எங்க போனான்னு தெரியலையே. என் சிக்கி எங்க போனான்னு தெரியலையே. சிக்கி எங்கடா போயிருக்க? வாடா இங்க. அம்மா இருங்கம்மா, அர்ஜுன் வெளியே தேடுறதுக்கு போயிருக்கான். நீங்க வீட்ல தேடினீங்களா? வீட்ல எங்கனா இருக்கானா பாத்தீங்களா? நான் போய் வீட்ல தேடிட்டு வரேன், இருங்க. இல்லம்மா, அவன் எங்க போனான்னு தெரியலையே. இருங்கம்மா, அழாதீங்கம்மா, நான் போய் தேடிட்டு வரேன், இருங்கம்மா. சிக்கி எங்கடா போன? சிக்கி எங்கடா போன? இவன் எங்க போனான்னு தெரியலையே. என்ன இப்படி எல்லாரையும் பயமுறுத்திட்டான் அந்த சிக்கி? வெளியில எங்க போயிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். இங்கேயும் ஒளிஞ்சிருக்க மாட்டான், இங்கேயும் இல்ல. எங்கதான் போயிருக்கான் அவன்? எங்க போயிருப்பான்? ஒருவேளை எங்கன்னா அந்த ஊசினால எங்கன்னா பயந்துட்டு ஒளிஞ்சிட்டானோ? அப்படிதான் நினைக்கிறேன் நான் கூட. இந்த வாட்டருக்குள்ள இருக்கானோ ஒருவேளை. நீ உள்ள எங்க போவான்? அது உள்ள போகவே முடியாது. அந்த பப்ளி மாஸ்டர் அது உள்ள போகவே மாட்டானே. எங்கதான் இருக்கான் இவன்? ஒருவேளை இந்த பக்கமா இருக்கான பாக்கலாம். இந்த பத்தியா இங்கதான் இருக்கா. டேய் சிக்கி, ஏந்துடுறா அங்கிருந்து. வாடா இங்க. அம்மா எல்லாம் இங்க அழுதுட்டு இருக்காங்க, நீ இல்லன்னு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா விடுக்கா, எனக்கு ஊசி வேணாம், எனக்கு ஊசி வேணாம். வாடா, ஊசி போடல ஒண்ணு போடல. வா வா, உன்னை இழுக்கவே முடியல. அம்மா இவனை இழுக்க முடியல. வாமா. எனக்கு ஊசி வேணாம். வாடா சிக்கி, ஊசி எல்லாம் போடல. வா. அம்மா அவன் இங்கதாம்மா இருக்கான், உள்ள கபோர்டு பின்னாடிதாம்மா இருந்தான். அவன் ஒழிஞ்சிட்டு இருந்தாம்மா. ஊசி வேணாம் அழுதுட்டு இருக்கான். பாருங்க, வந்து தூக்குங்க அவனை. என்னால தூக்கவே முடியல. இந்த வரமா. சிக்கி என்னடா சிக்கி இப்படி பண்ணிட்ட? எங்கடா போன? ஏன்டா இப்படி அழுவுற? இதுக்கெல்லாமடா அழுவாங்க ஊசி போடுறதுக்கு? ஊசி எல்லாம் போடலடா பட்டு, என் பட்டு இல்ல. ஊசி எல்லாம் போடலம்மா, அதுக்கெல்லாம அழுவாங்க. யார் சொன்னது ஊசி எல்லாம் அழுவுற? நீ ஊசி எல்லாம் ஒன்னும் போடல. யார் சொன்னாங்க உனக்கு ஊசி போட போறாங்கன்னு? அம்மா நான் போய் அர்ஜுன் போய் கூப்பிட்டுன்னு வந்துடுறேம்மா, இருங்கம்மா. அவன் வெளியே தேடிட்டு இருக்கான். அவன் பாவம், இவன் இங்கதாம்மா இருக்கான். அம்மா வேணாம்மா ஊசி எனக்கு. அம்மா ஊசி வேணாம். அம்மா ஊசிலாம் வேணாம்மா, எனக்கு பயமா இருக்கு. வலிக்கும்மா ஊசி. வலிக்கும், பயங்கரமா வலிக்கும். ஊசி வேணாம். ஊசி எல்லாம் வலிக்காது சிக்கி. யாரு சொன்னாங்க ஊசி வலிக்கும்னு? நான் வலிக்காத போடுறேன். நீ பாக்குறியா? நீ வேணா போட்டுக்கோ, வலிக்குதா இல்லையான்னு பாரு. இங்க பாருடா, இங்கதான்டா இருந்தான் அவன். ஏய் சிக்கி, எங்கடா போன? எவ்வளவு தேடி தேடி தேடுறாங்க. எதுக்குடா நீ போய் ஒளிஞ்சுக்கின சிக்கி? அப்படிலாம் வலிக்காதுடா சிக்கி, நாங்கெல்லாம் போட்டுக்கிறோம்ல. எனக்குலாம் வலிக்கிறதே இல்ல தெரியுமா? உனக்கு ஏன் வலிக்க போகுது?
இல்லடா சிக்கி, நிஜமா தான் சொல்றேன். இப்போ ஊசி எல்லாம் வலிக்கிறதே இல்ல. இப்போ அது மாதிரி ஊசி வந்துருச்சு. சூப்பர். சரி, நாங்களும் போட்டுக்கணுமா ஊசிய? சரி சரி, இவனுக்கு நம்மளும் போட்டுக்கணும். சிஸ்டர் ஆண்டி, எங்களுக்கு ஊசி போடுற மாதிரி ஆக்டிங் பண்ணுங்க. இப்போ நாங்க போட்டுக்க போறோம், நீயே போட்டுக்கோ. ஓகேவா? அம்மா, அவனுக்கு ரெடி பண்ணுங்க. சரி, ஓகே. இடுப்புல போட்டுக்கணும்ல? ஊசி போடுங்க சிஸ்டர், எங்களுக்கும். நாங்க போட்டுக்கிறோம். ஓகே பசங்களா, 3 பேருக்கும் போட்டுடுறேன். ஓகேவா? இந்த ஊசி வலிக்கவே வலிக்காது. சிக்கி, நீ பாக்குறியா என் ஊசி வலிக்கே போறது இல்ல. உனக்கு வலிக்காத போட போற ஆண்டி, சரியா? நீ அழவே மாட்ட பாரு. அண்ணாவும் அழ மாட்டான், அக்காவும் அழ போறது இல்ல, நீயும் அழ போறது இல்ல. ஊசி வலிக்கவே வலிக்காது. நான் போடுற ஊசி பாக்குறியா? இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் வந்து அண்ணாக்கு குத்த போறேன். இப்ப அண்ணா அழுகுறானா இல்லையான்னு பாக்குறியா சிக்கி நீ? இப்ப அண்ணா அழுகுறானா இல்லையான்னு பாக்குறியா? இப்ப பாரு அண்ணாக்கு எப்படி குத்துறேன் பாரு. எவ்வளவு ஜோரா குத்துறேன் பாரு அண்ணாக்கு. அண்ணாக்கு வலிக்கே வலிக்காது. அண்ணா அழுகுறானா, சத்தம் போடுறானா? ஆமா, உனக்கும் வலிக்காது. இப்போ இங்க அக்காக்கு போடுறேன் பாரு. அக்காவும் அழுகுறாங்களா? இப்போ உனக்கு போட்டுமா? அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. இப்ப எதனா மருந்து மாத்திரை கொடுக்கணுமா சிஸ்டர் இவனுக்கு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா, எதுவுமே தேவையில்லை. அவனுக்கு மருந்து மாத்தல எதுவும் தேவையில்லை. 1 ஹவர்ல அவன் மோஷன் போலனா எனக்கு திருப்பி கால் பண்ணி கேளுங்க. சரி டாக்டர், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல நான் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.